ஒருவேளை வரக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தலில் தொங்கு சட்டசபை வந்தால் கூட காங்கிரஸ் வேண்டாம், விசிக தேமுதிகவை வைத்து ஆட்சி அமைக்க போடும் திமுகவின் பிளான். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒரு மும்முனை அல்லது சதுரங்க போட்டியாக உருவெடுத்துள்ளது. இப்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே ஆளும் திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருந்தாலும், ஒருவேளை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டசபை அதாவது ஹங் அசெம்பிளி அமைந்தால் திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது குறித்து விவாதங்கள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் சூடு பிடித்துள்ளன. அதாவது அதிகார பகிர்வில் பிடிவாதம் காட்டும் திமுக. கடந்த சில தேர்தல்களாகவே காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்தாலும் கூட அவ்வப்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதாவது பவர் ஷேரிங் வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. ஆனால் ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதில் திமுக தலைமை மிகவும் உறுதியாக உள்ளது. 1967 முதல் ஒரு கட்சி ஆட்சியை மட்டுமே கண்டுள்ள தமிழகத்தில் மீண்டும் ஒரு கூட்டணி ஆட்சியை அனுமதிப்பது திராவிட கட்சிகளின் செல்வாக்கை சிதைத்துவிடும் என அறிவாலய வட்டாரங்கள் கருதுகிறது. ஆனால் ஒருவேளை தொங்கு சட்டசபை உருவாக்கி ஆட்சி அமைக்க கூடுதல் இடங்கள் தேவைப்படும் பட்சத்தில் காங்கிரசின் நிபந்தனைகளுக்கு பணிவதை விட மாநில கட்சிகளான விசிக மற்றும் தேமுதிக பார்த்திங்கன்னா அந்த கட்சிகளின் ஆதரவை பெறுவது சுலபமானது என திமுகவின் ஒரு தரப்பினர் மேலிடத்திற்கு தற்போது ஆலோசனை வழங்கி வருகின்றனர். ஏனென்றால் காங்கிரசின் நம்பகத்தன்மையும் ஆபரேஷன் தாமரையும் அச்சமும்தான். திமுக காங்கிரஸை தவிர்க்க விரும்புவதற்கு மற்றொரு முக்கிய காரணம் அந்த கட்சியின் தற்போதைய தேசிய அளவிலான பலவீனம். அதாவது கோவா, மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு தாவிய வரலாறு திமுகவை தற்போது யோசிக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் வெற்றி பெறும் இடங்களை அவர்களால் தற்காத்து கொள்ள முடியுமா என்பதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை திமுக ஆட்சியை முட்டு கொடுத்து காப்பாற்றும் நிலையில் காங்கிரஸ் இருந்தால் பிற்காலத்தில் அந்த எம்எல்ஏக்களே பாஜக தனது வசம் இழுத்து ஆட்சியை சாய்க்கக்கூடும் என்ற அச்சம் திமுகவுக்கு தற்போது இருக்கிறது. தேமுதிக மற்றும் விசிகவின் புதிய சமன்பாடுகள். அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு பிரேமலதா தலைமையில் இயங்கும் தேமுதிக இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான சக்தியாக பார்க்கப்படுகிறது. அதே போல திருமாவளவன் தலைமையிலான விசிக தனது வாக்கு வங்கியை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருகிறது. தற்போது ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்தாலும் விசிகவிற்கும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு. இருந்தாலும் காங்கிரஸை விட விசிகவுடன் இணக்கமான சூழலை திமுக எளிதாக கையாள முடியும். ஒருவேளை பெரும்பான்மைக்கு சில இடங்கள் குறையும் பட்சத்தில் காங்கிரஸை அண்டாமல் தேமுதிகவை உள்ளே இழுப்பதன் மூலம் வட மாவட்டங்களில் செல்வாக்கை அதிகரிக்க முடியும் என திமுக தற்போது கணக்கப்படுகிறது. அதாவது திராவிட மாடல் 2.0வில் தேசிய கட்சிகளுக்கு இடமில்லை. முதல்வர் ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியை முன்னிறுத்தி வரும் நிலையில் மாநில நலன்களில் சமரசம் செய்யாத ஒரு அரசை அமைக்கவே அவர் விரும்புகிறார். தேசிய கட்சியான காங்கிரஸ் மேலிட உத்தரவுக்காக காத்திருப்பது மற்றும் மாநில பிரச்சனைகளில் அதாவது காவிரி, நீட்டு போன்றவை மெத்தனமாக இருப்பது திமுக தொண்டர்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. எனவே தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் நம்பரை எட்ட திமுக தனது நீண்டகால கூட்டாளியான காங்கிரஸை ஓரங்கட்டிவிட்டு மண்ணின் மைந்தர்களான மாநில கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி ஆட்சியை உருவாக்க தயங்காது என்றே தெரிகிறது. தற்போது இந்த அரசியல் சதுரங்கத்தில் யார் கிங் மேக்கராக உருவெடுப்பார்கள் என்பது வாக்கு எண்ணிக்கை முடிவில் தெரியவரும். இருந்தாலும் ஆட்சியில் பங்கு என்ற காங்கிரசின் பிடிவாதமே அந்த கட்சியை திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற்றும் ஒரு முக்கிய காரணியாக மாறக்கூடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.